ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 3ஆம் பகுதி. மனு. இவ்வாறு உறங்கும் கடவுளின் தொப்புளில் இருந்து ஒரு தாமரை மலர்கிறது. அதிலிருந்து வேதங்களை முழுமையாக படித்த ஒருவர் எழுகிறார். அவர்தான் பிரம்மதேவர். பிரம்மதேவர் மக்களை உருவாக்கு என்ற வார்த்தைகளை கேட்கிறார். உறங்கும் கடவுள் மறைந்து விடுகிறார். எப்படி உருவாக்குவது? பிரம்மதேவர் இதில் ஈடுபடவில்லை. கோபம் வந்தது. அந்த கோபத்தின் காரணமாக ஒரு குழந்தை பிறந்து பிரம்மதேவரின் மடியில் அமர்ந்து அழத் தொடங்கியது. பிரம்மதேவர் அவருக்கு ஆறுதல் கூறினார். என் பெயர் என்ன? குழந்தை. பிரம்மதேவர் உன் பெயர் ருத்ரா என்றார். குழந்தை மெதுவாக எழுந்து தண்ணீரில் மூழ்கியது. பின்னர் பிரம்மதேவர் சிந்தித்து தனது வலது கை கட்டை விரலில் இருந்து ஒரு ஆண் குழந்தையையும் இடது கை கட்டை விரலில் இருந்து ஒரு பெண் குழந்தையையும் படைத்தார். அந்த குழந்தையின் பெயர் தக்ஷா. பிரம்மதேவர் இருவரையும் ஒரு ஜோடியாக படைக்க உத்தரவிட்டார். இந்த தம்பதியினரின் முதல் குழந்தை மனு. அவர்தான் ஸ்வயம்புவ மனு என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு உருவாக்கம் நடந்தது. 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.